யோசபாத் ராஜாக்கு எதிராக சத்துருக்கள் காரணமே இல்லாமல் யுத்தம் பண்ண எழும்பி வந்தபோது யோசபாத் பயந்தான். அவன் தேவனுடைய பாதத்திலே போய் விழுந்தான். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கிறது என்று கதறினான். ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ என்னுடைய பிள்ளை. அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ என்னுடைய பிள்ளை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய பிள்ளை? அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ என்னுடைய பிள்ளை. இந்த யுத்தம் உனக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இருக்கிற இந்த யுத்தம், அது என்னுடைய யுத்தமாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்ற போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார், பொறுப்பெடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, நீ எனக்கு பின்னால வந்து நில்லு. இந்த யுத்தத்தை என்னுடைய யுத்தமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல யோசபாத், இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம். நான் யுத்தம் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன். என்னை யாருமே ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிப்பேன். அந்த வெற்றியை அப்படியே ஒரு ஈவாக நான் உன் கையில நல்லா கொடுப்பேன். அல்லேலூயா.